பல்வேறு வகையான பறவைகளும் விலங்குகளும் பருவ காலங்களையொட்டி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார்கள். சுற்றுச்சூழல் அமைப்புகளில் வலசை போதல் என்பது பெரும் பங்கு வகிக்கிறது. வெப்பம் மிகுந்த கோடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் குளிர்ந்த இடங்களை தேடியும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான இடங்களை தேடியும் வலசை போகின்றன. இதே போலதான் பருவநிலை மாறும்போது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். இதனை சரி செய்ய பறவைகள் காலநிலை மாற்றத்தின் போது உணவு அதிகமாக கிடைக்கும் பஞ்சமில்லாத இடங்களுக்கு பறந்து செல்கின்றன. இது விதைகள் விநியோகம், மகரந்த சேர்க்கை போன்றவற்றிற்கு உதவுகிறது. பறவைகள் வலசை போவதற்கு பல்வேறு முறைகளை கையாள்கின்றன. ஒரு சில பறவைகள் பகலில் சூரியனின் நிலையை பயன்படுத்துகின்றன. அதே சமயம் இரவு நேரங்களில் வலசை செல்லும் பறவைகளை நட்சத்திரங்கள் வழிநடத்துகின்றன. இவ்வாறு எந்த ஒரு இலக்கையும் நிர்ணயிக்காமல் இனப்பெருக்கத்திற்காகவும் உணவுக்காகவும் பறவைகள் கடல் கடந்து பயணிக்கின்றன. அதில் மோனார்க் பட்டாம்பூச்சிகள் கனடாவிலிருந்து மெக்சிகோவிற்கு பறந்து செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சக்கரபாண்டியபுரம் கிராமத்திற்கு ஆண்டுதோறும் இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலியா மற்றும் நைஜீரியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து செங்கால் நாரை, கூளைக்கடா உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் தொடர்ந்து 35வது ஆண்டாக வலசை வந்துள்ளன. இதனால் அக்கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டு தவறாமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு பறவைகள் கிராமத்தில் உள்ள மரங்களில் முட்களால் கூடு கட்டி இணையுடன் குடும்பமாக வசித்து ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றன. வெளிநாட்டு பறவைகளை தனது வீட்டிற்கு வந்த விருந்தினர் போல வரவேற்று அவற்றை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறும் கிராம மக்கள், வெளிநாட்டு பறவைகளை பாதுகாக்கும் நோக்கில் அதன் இனப்பெருக்க காலங்களில் கிராமத்தில் பட்டாசுகள் கூட வெடிப்பதில்லை என்றும் கூறுகின்றனர். பறவைகளின் உய்விடம் என தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த கிராமத்தில் பறவைகள் சரணாலயம் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருஷம் கரெக்டா வந்துடும், வருஷம் கரெக்டா வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்துடும். அது வெளிநாட்டிலிருந்து ஆட்டோமேட்டிக் வந்துடும். பறவை வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு ஊருக்கு நல்லா தான் இருக்கு. பறவை வந்தனால இருந்து எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, இடைஞ்சல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நல்லா தான் இருக்கு. ஊர் செலும்பு தான். வசந்த் செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து சி.டி. குமார்.